அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம்னா டுடே சீரியல் ரிப்பார் கௌரி சீரியல் அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வு நடக்க போகுது இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை வேணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கௌரியை பிடிக்குமா, இல்லை துர்காவை பிடிக்குமா, இல்லை நம்மளோட மாசாணி அம்மனை பிடிக்குமா, இல்லை காலன் மந்திரவாதியை பிடிக்குமா, இந்த ஆணவத்தில் ஆடுற இந்த ஆவடி அப்பனை பிடிக்குமான்ட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளோட ஆவடி அப்பன் ரொம்பவும் ஓவராக ஆணவத்தில் ஆடிட்டு இருக்கிறாங்க. நம்மளோட துர்கா வந்து இதெல்லாம் பார்த்துட்டு விருந்து ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. விருந்தில் வந்து எப்படியெல்லாம் போடக்கூடாதோ அப்படியெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த விருந்தோட விஷயம் என்னன்றதை எபிசோட் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதெல்லாம் ஒரு பக்கம் இப்படி பிடிச்சிருந்தாலே நம்மளுக்கு அந்த பக்கம் நம்மளோட துர்காவோட புது புது அவதாரமெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. நம்மளோட ஆதி துர்காவாக இருக்கிற துர்கா உண்மையான துர்காவை சித்ரா பௌர்ணமியோட முடிஞ்சு காட்டிடல, எதுக்கு மேலே நம்ம காட்டல. அடுத்து எப்போ காட்ட போகிறாங்கன்னு எபிசோடில் தான் சொல்லுவாங்க. நம்மளோட ப்ரமோவில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நம்மளோட காலன் மந்திரவாதி உயிருக்கு ஆபத்துன்னு நினச்சோம், ஆனால் இல்லைங்க, நம்மளோட சரவண பெருமாள் உயிருக்கு தான் இப்போ ஆபத்து இருக்குது. அநேகமாக சாண்டி இல்லைன்னா சரவண பெருமாள் இப்போ இந்த எல்லக்காளி திருவிழாவில் போட்டு தள்ள போகிறாங்க. அது உங்களுக்கு யாருக்கெல்லாம் தெரியும்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளோட சரவண பெருமாள் உயிர் போகுமா, இல்லை நம்மளோட காலன் மந்திரவாதி உயிர் போகுமா, இல்லை ஜமீன் ஆவடியப்பனோட உயிர் போகுமான்னு இன்னும் ஒன்றும் தெரியலைங்க. தலையும் புரியல காலையும் புரியல. அன்னைக்கு ஒரு விதமாக எபிசோடை கொண்டு போயிட்டுருக்குறாங்க. இந்த கௌரி பாப்பா எல்லை கோயில் திருவிழாவுக்கு பெட்டி தூக்கிட்டு போனாங்க. இந்த பொண்ணு இங்கே போய் கொண்டு போய் சேர்த்தலையான்றதையும் இன்னும் வழியும் காட்டலைங்க. இந்த கௌரி பாப்பாவை காப்பாற்றுறதுக்கு 7 சப்தக்கன்னிகளையும் வேறு அனுப்பி வச்சுருந்தாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் அப்படி இருந்தாலையும் நம்மளோட டிஎஸ்பி நந்தினி மேடம் ரொம்ப ஓவராகவும் சின்சியராகவும் வேலை செஞ்சுட்டு இருக்கிற ஒரு ஆஃபீஸரு. இவங்களையும் இப்போ ராவடி அப்படியும் தான் மோத விட்டுருந்தாங்க. கடைசியில் நம்மளோட இப்போ சாண்டி வந்து சாவறதை வந்து தடுக்க முடியாதுங்கிறதுனால சரவண பெருமாள் சாவாரா இல்லை சாண்டி சாவாரான்னு தெரியும். நம்மளோட துர்கா கையில் யார் சாவக்க போகிறாங்கன்னு தெரியும். டிஎஸ்பி நந்தினி மேடம் அலையும் கண்டுபிடிக்கல. அடுத்து என்ன நடக்குதுன்ட்டு அடுத்தடுத்த எபிசோட் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்து ஒரு நல்ல ஒரு வீடியோவால் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.